எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளாக எல்லாரும் எதிர்பார்த்து இந்த வீடியோ தான். எனக்கு பிடிச்ச ஃபுட்டு வாத்துக்கறி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு போய் பார்க்கலாம். வாத்துக்கறி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கேயே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரம் போட்டாச்சு. பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேவா? சவுண்டு கேட்குதா இல்லையா தெரியல. இருங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 2.5. ஏன்னா இது ஆல்ரெடி எப்படி சொல்கிறது, இதில் நிறையா ஆயில் வரும் வாத்துக்கறியில். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நானும் ரொம்ப நாளாக எடுக்கணும் இப்போ தான் எடுக்கிறேனே. எனக்கு இந்த கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். எல்லா கறியோடு இந்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன நல்லா ஹீட் ஆகட்டும். எங்கள் அம்மா வந்து இந்த இது உள்ள எடுக்கிறாங்க. என்னது மசாலா ஐட்டம், இலை, அப்புறம் ஸ்டார் பூ, ஏலக்காய், சோம்பு. இப்போ சோம்பு போடுறாங்க. சோம்பு, பட்டை எல்லாம் போட்டு. அம்மா இது எத்தனை வாத்துமா? 2 வாத்து. 2 வாத்து. எங்கள் அம்மா தலைக்கிட்ட செய்து பாரு. எல்லோரும் கடுகு போடுவாங்க முன்னாடி. எங்கள் அம்மா கடுகு மறந்து விட்டது. போடு பொரிஞ்சிச்சு. ஆல்ரெடி வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணியாச்சு. எங்கம்மா வெங்காயம் தக்காளிலாம் பொரிஞ்சிச்சு. பாருங்க, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா. எத்தனை வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன்? 2 தான். 2 தான். 4 வெங்காயம். 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்பயும் செஞ்சுட்டு இருப்பாங்க, என்னால் தான் லேட்டு. நான் வர வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா ஸ்டாப் பண்ணி வச்சுது. இப்போ டைம் எத்தனை மணி தெரியுமா? 7:45 ஆயிடுச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் மாறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? வச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வதக்குமா, நல்லா வதக்கு. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். தக்காளி வதங்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறாங்க. தக்காளி வதங்கிடுச்சு. அப்படியே எங்கள் அம்மா வந்து கொத்தமல்லியே போட்டாங்க. இப்பயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன். பச்சை வாசனை போகிற இல்லையா நல்லா வதக்கிட்டு வதங்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரையும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பூண்டு பேஸ்ட்டு வதங்கி வச்சுருக்கோம். அப்படியே கறி ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா வந்து எப்படி சொல்கிறது, இந்த கறி வந்து கலர் மாறும். எண்ணெயிலே அப்படியே வதக்கினே இருந்தால் அது வரையும் வதக்கினே இருக்கணும். அதுக்கப்புறமா தான் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணணும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா நான் தான் வதக்கணும். எங்கள் அம்மா ஏதோ ஒரு வேலை போகிறாங்க. அதனால் வீடியோ எடுத்துனே வதக்க முடியாதுல்ல. எந்த சைடு கேமரா பிடிக்கிறதே தெரியாது. அதனால்
கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கலர் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது இப்போவே. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த கறி. இது கூட இட்லி வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கேன், அப்படியே வேறு லெவல் டேஸ்ட்டு. சரி, ஏன்னா கேமரா ஒரு சைடு போகுது, நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகேவா? மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வதக்கலாம். ஓகேவா? எங்கள் அம்மா வந்துட்டாங்க. இப்போ மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போ நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுட்டோம். பெட்டையாச்சா? இப்போ தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டோம், அதனால் இப்போ எவ்வளோ தேவைமோ அவ்வளோ போட்டுங்க. ஓகே, கம்மியாக கூட போட்டுங்க, அதிகமாக போட்டிங்கன்னா சாப்பிடவே முடியாது. உப்பு போட்டாங்க. இப்போ வந்து மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் எத்தனை டேபிள் ஸ்பூனுமா? 4 டேபிள் ஸ்பூனா? 2 3 4 டேபிள் ஸ்பூன். கொஞ்சோண்டு என்ன குளிக்கிற? நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு என்னடா வித்துட்டியா இல்லையா? போடா. நல்லா ஆட் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டோன்னே பாருங்கள், கலர் அப்படியே செம்மையாக இருக்குது. ஏன்னா இது ரெடி ஆகுனா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, வேறு லெவலில் இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 சொம்பா? 2 சொம்பு தண்ணி. தண்ணி வாசல் குடிக்க 2 சொம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன பண்ணுவோம், கறியை நல்லா வேக வைப்போம். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். லாஸ்ட்டு ஃபினிஷிங். இதுக்கப்புறம் லைட்டாக பெப்பர் போடணும்ல? ஆமாம், பெப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். தட்டு போட்டு மூடிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாமா இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு. வாத்துக்கறி நல்லா கொதிக்குது, சலக்குது. இன்னும் வேகணும், நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சுதுன்னா அதுக்கப்புறம் பெப்பர் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு பார்க்கலாம். எல்லாம் போட்டு லாஸ்ட் ஃபினிஷிங். ரொம்ப செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபினிஷிங். வாத்துக்கறி குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இட்லி வாத்துக்கறி குழம்பு ரெடி, வாங்க சாப்பிட்லாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். யாருக்கு வாத்துக்கறி பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.